கோவையிலிருந்து பாலக்காடு உள்ளிட்ட கேரள ஊர்களுக்கு பஸ்கள் இயக்கப்படவில்லை. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய அரசு வங்கிகள், தொலைத்தொடர்பு, ரயில்வே, மின்சாரம், நிலக்கரி, சுரங்கங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் சாலை போக்குவரத்து போன்றவற்றை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அதே போல மத்திய ஊழியர்களுக்கு, மாநில அரசுகளுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக அமுல்படுத்தப்பட்ட உள்ள 4 சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் பல்வேறு கோரிக்கைகளை மற்றும் 42 தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற கோரி மத்திய அரசை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் பொது வேலை நிறுத்தம் செய்வதாக தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, தமுக மற்றும் அதன் கூட்டமைப்பில் உள்ள 13 சங்கங்கள் கலந்து கொண்டு பொது வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளது. கோவையில் வழக்கம் போல் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. உக்கடம் பகுதியில் இருந்து கேரளாவுக்கு பஸ்கள் ஓடுவதில்லை. இதனால் பயணிகள் ரயிலில் பயணம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.